கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. விசேஷ விதமாக நிறைவேறும் நீதி என தலைப்பின் கீழாக தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியங்களை பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 84 பாகங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நாம் கடந்து போகக்கூடிய பாகம் பார்த்திங்கன்னா 85ஆம் பாகத்துக்குள்ளாக கடந்து போக போகிறோம். எந்த தலைப்பின் கீழே பார்த்துட்ருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூடாரமும் கிறிஸ்துவும் சொல்லக்கூடிய தலைப்பில் பார்த்துட்ருக்கோம். இப்போ கடைசியாக பார்த்த 2 காணொளியில் பார்த்திங்கன்னா ஆசிரிப்பு கூடாரம் சொல்லக்கூடிய அந்த கூடாரத்தை குறித்த ஒரு முக்கியமான சம்பவங்களை குறித்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா விசேஷ விதமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த ஆசிரிப்பு கூடாரத்தை தேவன் ஏன் செய்ய சொன்னார்ன்ற ஒரு காரியங்களை குறித்து நம்ம முதலாவது ஒரு காணொளியில் பார்த்துருந்தோம் இல்லையா. பிதாகிய தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணுறதுக்காகவும் அதே நேரத்தில் அவர்களுடைய பாவங்கள் எவ்வாறு நீக்கப்பட்டு தேவனோடு ஐக்கியமாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு காரியத்துக்காகவும் தான் இந்த ஆசிரிப்பு கூடாரத்தை அதை ஏற்படுத்தி காமிச்சன்ற காரியங்களை பார்த்தோம். அப்போ கடைசியாக பார்த்த காணொலியில் இருக்கக்கூடிய காரியங்களை கொஞ்சம் நம்ம ரிவைஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம ஒரு புது காரியத்துக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா கடந்து போக போகிறோம். சரிங்களா? அப்போது இதில் பார்த்திங்கன்னா இதுதான் ஆசிரிப்பு கூடாரன்ற ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சிருந்தோம். இந்த ஆசிரிப்பு கூடாரத்தை கன்ஸ்ட்ரக்ஷன் முறைமைகள், அதாவது அதை கட்டுமான முறைமைகளை குறித்து தான் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. அப்படி கவனிக்கும் பொழுது இந்த பிக்சர் பாருங்கள். இப்போது இது பார்த்திங்கன்னா ஆசிரிப்பு கூடாரன்றதை நம்ம கவனிச்சிருந்தோம். இதில் 2 முக்கியமான பார்த்திங்கன்னா அறைகள் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ முதலாவது இருக்கக்கூடிய இந்த அறை பார்த்திங்கன்னா இது பரிசுத்த ஸ்தலம் சொல்லுவாங்க. பின்னாடி இருக்கக்கூடிய இந்த அறை பார்த்திங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம் சொல்லுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இதை எப்படி கட்டுறாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இந்த வடக்கு சைடில் பார்த்திங்கன்னா 20 பலகைகளை பார்த்திங்கன்னா வச்சுருந்துருப்பாங்க. அதாவது 20 ஃப்ரேம்ஸ் சொல்லி ஆங்கிலத்தில் போட்டிருப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது ஒரு பலகை கீழே பார்த்திங்கன்னா 2 கழுந்துகள் இருக்குன்ற பார்த்தோம். அது பார்த்திங்கன்னா அது கீழே இருக்கக்கூடிய 2 வெள்ளி பாதங்களை அது உட்காருன்னு சொல்லக்கூடிய காரியங்களை குறித்து பார்த்துருந்தோம். இதுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா எதிராக இருக்கக்கூடிய இந்த தெற்கு சைடில் அதே மாதிரி 20 பலகைகள் இருக்குன்ற ஒரு காரியத்தை கூட நம்ம பார்த்துருந்தோம். பின்னாடி சைடில் பார்த்திங்கன்னா மேற்கு புறத்தில் பார்த்திங்கன்னா 8 பலகைகள் இருக்கின்ற ஒரு காரியங்களை குறித்து பார்த்துருந்தோம். அது கீழே பார்த்திங்கன்னா வெள்ளி பாதங்கள் இருக்கின்ற ஒரு காரியத்தை கூட பார்த்துருந்தோம். சரிங்களா? இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கிழக்கு சைடில் பார்த்திங்கன்னா இது ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய என்ட்ரன்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு தொங்கு திரையை போட்டிருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா 5 தூண்கள் இருக்கின்ற ஒரு காரியங்களை குறித்து பார்த்துருக்கோம். இந்த 5 தூண்களுக்கு பார்த்திங்கன்னா வெண்கல பாதங்கள் இருக்கின்ற ஒரு காரியங்களை கூட நம்ம படிச்சிருந்தோம். சரிங்களா? இதை தாண்டி உள்ளே வரும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இடம் பார்க்கும் பொழுது இது பரிசுத்த ஸ்தலம் சொல்லக்கூடிய ஒரு இடத்தை அடையாளப்படுத்துகின்ற காரியங்களை பார்த்துருந்தோம். இதை தாண்டி நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா மகா பரிசுத்தலம். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா 4 தூண்கள் இருக்கின்ற ஒரு காரியங்களை பார்த்துருந்தோம். அதுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளி பாதங்கள் இருக்கின்ற ஒரு காரியங்களை கூட நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ இப்படி பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கூடாரத்துக்கு மேலே போடக்கூடிய மூடுதிரைகள் எப்படி இருக்குன்னு ஒரு காரியங்களை குறித்து நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ இந்த பிக்சர் பாருங்கள். இப்போது இந்த கூடாரத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா 4 முக்கியமான மூடுதிரைகளை போட்டிருக்காங்கன்றதை நம்ம கடந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்த்துருந்தோம். ஸோ முதலாவது ஒரு மூடுதிரை பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 10 மூடுதிரை எடுத்துட்டு அதை 2 பாகமாக பிரிக்கணும். ஸோ 5 மூடுதிரைகள் ஒரு பாகமாகவும் 5 மூடுதிரைகள் ஒரு பாகமாக என்ன பண்ணணும்னா அதை பிரிக்கணும்னு சொல்லி பார்த்தோம். அதை பார்த்துட்டு அது 2 பார்த்திங்கன்னா அது ஒன்றா சேர்க்கின்ற ஒரு காரியங்களை குறித்து நம்ம பார்த்துருந்தோம். அப்படி ஒன்றா சேர்க்கும் பொழுது அதுக்கு பார்த்திங்கன்னா 50 காதுகளை உண்டு பண்ணணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா 50 பொன் கொக்கிகளை பார்த்திங்கன்னா உண்டு பண்ணுற ஒரு காரியங்களை கூட நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ அதை இதுக்கு மேலே ஒரு முதலாவது ஒரு மூடுதிரையாக போட்டிருக்கான ஒரு காரியம் கூட நம்ம பார்த்துருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா 2வது ஒரு மூடுதிரையை நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு 11 மூடுதிரைகள் எடுக்கணும். அது 2ஆக பிரிக்கணும். 6 மூடுதிரைகள் ஒரு பாகமாகவும் 5 மூடுதிரைகள் ஒரு பாகமாகவும் இருக்கணும். அது 2ஆக சேர்க்கணும். சேர்த்து பார்த்திங்கன்னா இது மேலே போடணும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஆட்டு மயிரால் செய்யப்பட்ட ஒரு காரியங்களை கூட நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ அதுக்கு மேலே வரக்கூடிய 3வது ஒரு மூடி, அதாவது கவரிங் சொல்லி பார்க்குறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலால் பார்த்திங்கன்னா ஒரு கவரிங் ஒரு மூடியை செய்ய சொல்லியிருந்தான்னு சொல்லி பார்த்தோம். அது ஒரு 3வது ஒரு மூடுதிரைன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியங்களை கூட நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ அதுக்கு மேலே வரக்கூடியதான் 4வது ஒரு கவரிங் ஒரு மூடி. அது பார்த்திங்கன்னா தகசு தோலால் ஒரு மூடியை செய்யணுன்ற ஒரு காரியங்களை கூட பார்த்துருந்தோம். அதை பார்த்திங்கன்னா எப்படி போட்டிருக்காங்கன்ற ஒரு உண்மை கூட பார்த்திங்கன்னா நம்ம படிச்சிருந்தோம். சரிங்களா? ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள் இந்த ஆசிரிப்பு கூடாரத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்ற ஒரு காரியங்களை குறித்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கவனிக்க போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோ நீங்கள் கவனிக்கும் பொழுது இதுதான் ஆசிரிப்பு கூடார ஒரு காரியங்கள் நமக்கு நல்லா தெளிவாக தெரியும். சரிங்களா? ஆசிரிப்பு கூடாரத்துக்குள்ளாக 2 முக்கியமான அறைகள் இருக்கின்ற ஒரு காரியங்களை பார்த்துருந்தோம். இங்கே பாருங்கள், இது முதலாவது அறை. இது பேர் பார்த்திங்கன்னா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியங்களை பார்த்துருந்தோம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த அறை பார்த்திங்கன்னா மகா பரிசுத்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியங்களை பார்த்துருந்தோம். இப்போது இந்த ஆசிரிப்பு கூடாரத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய முதலாவது அறையில் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் என்னன்றதை தனித்தனியாக என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதெல்லாம் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக படிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படிக்கலாம் பாருங்கள். வசனம்
யாத்திராகமத்தில் 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் படிங்க. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. பார்த்தீங்களா? ஸோ மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்யறதுக்கு எச்சரிக்கையாக இருந்த ஒரு காரியங்களை ஒரு எச்சரிப்பை பார்த்தீங்கன்னா தேவன் கொடுத்துருக்கான்ற உண்மைகள் படிச்சிருக்கும். அதனால் நாமளும் ரொம்ப ஜாக்கிரதையாக தேவன் என்ன செய்ய சொன்னாரோ அதை புரிந்து கொண்டு நாம் புரிந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய மகத்துவமான உண்மைகளை தெரிஞ்சுக்க முடிகின்ற ஒரு நன்மையை தான் நமக்கு தேவன் காமிக்கப்படுறான்ற ஒரு காரியத்தோடு நம்ம முன்னிட்டு போக போகிறோம். சரிங்களா? ஓகே. அப்போது முதல்ல கவனிங்க, இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய பொருள் சரி பார்த்தீங்கன்னா சமூகத்து அப்பம் மேஜன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியங்களை கூட நம்ம பார்க்குறோம். சரிங்களா? வசனம் படிக்கலாமா? பாருங்கள். யாத்திராகமத்தில் 25ஆம் அதிகாரத்தில் 23 படிங்க. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல், சீத்தி மரத்தால் ஒரு மேஜையையும் பண்ணுவாயாக. பாத்தீங்களா? சீத்தி மரத்தால் ஒரு மேஜையை உண்டு பண்ணுவாயாக. அது 2 முழ நீளமும். பாருங்க, இங்க அளவுகளை அங்க நாங்க கோடிட்டு காமிச்சிருக்கோம். நீங்க பார்க்கும்போதே தெளிவாக உங்களுக்கு அளவுகள் புரிய ஆரம்பிக்கும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மறுபடியும் படிங்க. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல், சீத்தி மரத்தால் ஒரு மேஜையையும் பண்ணுவாயாக. அது 2 முழ நீளமும் 1 முழ அகலமும் 1.5 முழ உயரமுமாய் இருக்க கடவது. அதை பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன்னினால் திறனையை உண்டாக்கி சுற்றிலும் அதற்கு 4 விரற்கடையான சட்டத்தையும் அதன் சட்டத்திற்கு சுற்றிலும் பொன்னினால் திறனையும் உண்டாக்கி அதற்கு 4 பொன் வளையங்களை பண்ணி அவைகளை அதன் 4 கால்களுக்கு இருக்கும் 4 மூலைகளிலும் தைக்க கடவாய். அந்த வளையங்கள் மேஜையை சுமக்கும் தண்டுகளுக்கு இடங்களாய் இருக்கும்படி சட்டத்தின் அருகே இருக்க வேண்டும். அந்த தண்டுகளை சீத்து மரத்தினால் செய்து அவைகளை பொன்தகட்டால் மூடக்கடவாய். அவைகளால் மேஜை சுமக்கப்பட வேண்டும். அதற்குரிய தட்டுமுட்டுகளையும் தூப கரண்டிகளையும் கிண்ணங்களையும் பானபலி கரங்களையும் பண்ண கடவாய். அவைகளை பசும் பொன்னினால் பண்ண கடவாய். மேஜையின் மேல் நித்தமும் என் சன்னதியில் சமூகத்து அப்பங்களை வைக்க கடவாய். பார்த்தீங்களா? இதில் என்ன விசேஷம் இருக்குன்றதா ரொம்ப ஆச்சரியமான உண்மைகள். நம்ம ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக அளவுகளை எடுத்து அதை படித்து அந்த அளவுகள் எப்படி பொருந்திருக்கின்றதை பார்க்குறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் ஆச்சரியமான உண்மைகளை வச்சிருக்கான்ற காரியங்களை நம்ம பொருளில் வரும்போது கவனிக்க போகிறோம். சரிங்களா? இப்போது நம்ம கடந்த காணொலியில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அங்கே என்ன இருக்குதோ அதை அப்படியே பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் மறைஞ்சிருக்கக்கூடிய மகத்துவமான உண்மைகள் என்னன்னு கவனிக்க போகிறோம். சரிங்களா? அதுக்காக நிலையான காரியங்கள் ரொம்ப முக்கியன்றதை மறக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ முதலாவது ஒரு பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே சமூகத்து அப்ப மேஜை இருந்தது. அது குறித்தான ஒரு டீட்டெயிலான விளக்கங்கள் நம்ம படிச்சிருந்தோம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நார்த் சைடில் தான் அந்த சமூகத்து அப்ப மேஜை இருந்துச்சு. அதுக்கு எதிராக கூட தான் பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய குத்து விளக்குன்ற ஒரு காரியங்களை குறித்து நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ அதுக்கான வசனம் படிக்கலாமா? படிக்கலாம். பாருங்க. யாத்திராகமத்தில் 25ஆம் அதிகாரம் 31 படிங்க. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல், பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக. அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். 6 கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும். குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் ஒரு பக்கத்திலும் குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் மறுபக்கத்திலும் விட வேண்டும். ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 3 மொக்குகளும் 1 பழமும் 1 பூவும் இருப்பதாக. குத்து விளக்கிலிருந்து புறப்படும் 6 கிளைகளிலும் அப்படியே இருக்க வேண்டும். விளக்கு தண்டிலோ வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 4 மொக்குகளும் பழங்களும் பூக்களும் இருப்பதாக. அதிலிருந்து புறப்படும் 2 கிளைகளின் கீழ் 1 பழமும் வேறு 2 கிளைகளின் கீழ் 1 பழமும் மற்ற 2 கிளைகளின் கீழ் 1 பழமும் இருப்பதாக. பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே? இப்போ நம்ம பார்த்த இந்த குத்து விளக்கு பார்த்தீங்கன்னா பொன் தகட்டால் அடிப்பு வேலையாக செய்யப்பட வேண்டும்ன்றதை நம்ம பார்த்தோம். இதில் மொத்தம் இந்த சைடில் 3 பிரான்ச் இருக்கும், கிளைகள் இருக்கும். இந்த சைடில் 3 பிரான்ச் அதாவது கிளைகள் இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா தண்டு ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 அகல்கள் எரியணுன்றதை அங்கே சொல்லி காமிச்சிருக்காங்கன்னு பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா நேரத்திலுமே இந்த அகல்கள் எரிய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சட்டம். படிக்கலாமா? யாத்திராகமத்தில் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிங்க. யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல்,
குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. பார்த்தீங்களா, அது வந்து எப்பொழுதும் எரிய வேண்டும்ன்றது தேவனுடைய சட்டம். ஏன்னா அதில் மகத்துவமான உண்மை இருக்குன்றதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? இப்போ நல்லா பாருங்க, இந்த குத்து விளக்கில் இந்த சைடில் 3 பிரான்ச் இருக்கு இல்லையா? ஒரு பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லி கவனிக்கிறோம். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பூ, பழம், மொக்கு. பாருங்கள், இந்த பிக்சர் பார்க்கும் பொழுது இங்கே ஒரு கப் மாதிரி தெரியுது இல்லையா? அது மாதிரி ஒரு கிளையில் 3 கப் மாதிரி இருக்கும். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூ, பழம், மொக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா கிளையிலுமே இதே மாதிரி இருக்குன்றதான் வசனத்தை படிச்சிருக்கோம். சரிங்களா? இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இது பொருளில் வரும்பொழுது ஒரு ஆச்சரியமான உண்மைகளை நம்ம கொடுக்கின்ற நம்பிக்கையை நமக்கு தேவன் கொடுத்துருக்காரு. சரிங்களா? சரி, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா உள்ள வச்சிருக்காரு. முதல்ல என்ன பார்த்துருந்தோம்? முதல்ல அந்த சமூக தப்பங்கள் அதை பார்த்துருந்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த குத்து விளக்கு பார்த்துருந்தோம். இப்போ முன்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூப பீடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ அதற்கான வசனம் படிக்கலாமா? பாருங்க, யாத்திராகமத்தில் 30ஆம் அதிகாரம் 1 படிங்க. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூப பீடத்தையும் சீத்தி மரத்தினால் உண்டாக்குவாயாக. அது 1 முழ நீளமும் 1 முழ அகலமுமான சதுரமும் 2 முழ உயரமுமாய் இருக்க வேண்டும். அதன் கொம்புகள் அதனோடு ஏகமுகமாய் இருக்க வேண்டும். அதன் மேற்புறத்தையும் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டு பண்ணி அந்த திரையின் கீழே அதன் 2 பக்கங்களிலும் அதை சுமக்கும் தண்டுகளின் இடங்களாகிய அதன் 2 பக்கத்து 2 மூலைகளிலும் 2 பொன் வளையங்களை உண்டாக்குவாயாக. அந்த தண்டுகளையும் சீத்தி மரத்தினால் பண்ணி அவைகளையும் பொன்தகட்டால் மூடக்கடவாய். சாட்சி பெட்டிக்கு முன்னிருக்கும் திரை சிலைக்கும் நான் உன்னை சந்திக்கும் இடமாகிய சாட்சி சந்நிதியின் மேலும் உள்ள கிருபாசனத்துக்கு முன்பாகவும் அதை வைக்க கடவாய். பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த தூப பீடத்தை செய்து அங்கே வைக்கணுன்றது அங்கே சொல்லி காமிச்சிருக்காங்க. இதில் அளவுகள், இது எப்படி செய்யணுன்றது, என்ன மெட்டல் பயன்படுத்தணுன்றது, என்ன உட்டு பயன்படுத்திருக்காங்கன்றது கூட பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக படிச்சிருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல தூபத்தை எப்போ போடுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, அடுத்த வசனம் படிங்க. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆரோன் காலைதோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். பார்த்தீங்களா? காலை தூரம் பண்ணணும். அதுக்கப்புறமா மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவன். பார்த்தீங்களா? அப்போ காலையும் மாலையும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தூபம் காட்ட வேண்டும்ன்றதை இங்கே தேவன் சொல்லி காமிக்கிறதை படிச்சிருக்கோம். சரிங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் 2 முக்கியமான அறைகளை குறித்து நம்ம பார்த்துருந்தோம். முதலாவது அறைக்கு பேர் பார்த்தீங்கன்னா அது பரிசுத்த ஸ்தலம் சொல்லக்கூடிய ஒரு உண்மையை நமக்கு சொல்லி காமிச்சிருந்தாரு. அதில் 3 முக்கியமான பொருள்கள் இருக்கிறதாக நமக்கு காமிக்கப்பட்டது. அதை நம்ம படித்து முடிச்சிட்டோம். சரிங்களா? இந்த பரிசுத்தலத்தை தாண்டி நம்ம அடுத்து போகும் பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்தலம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த மகா பரிசுத்தலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே என்ட்ரன்ஸில் 4 முக்கியமான பார்த்தீங்கன்னா தூண்கள் இருக்குன்றதை நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? அந்த 4 முக்கியமான தூண்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 முக்கியமான வெள்ளி பாதம் இருக்குன்றதை நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? அதை தாண்டி உள்ளே வரும்பொழுது அங்கே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே உடன்படிக்கை பெட்டின்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஆசரிப்பு கூடாரத்திலேயே அதிகமான ஒரு கனத்துக்குரிய, ஒரு பயத்துக்குரிய, மரியாதைக்குரிய பொருள் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உடன்படிக்கை பெட்டின்றதை நமக்கு தேவன் சொல்லி காமிக்காரு. ஸோ அதுக்கான பிக்சர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள். அப்போ இதுக்கான வசனம் படிக்கலாமா? யாத்திராகமத்தில் 25ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் படிங்க. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமாய் இருப்பதாக. அதை எங்கும் பசும்பொன் தகட்டால் மூடுவாயாக. நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனையை உண்டாக்கி அதற்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் 4 மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் 2 வளையங்களையும் மறுபக்கத்தில் 2 வளையங்களையும் இருக்கும்படி வைத்து சீத்தி மரத்தால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்ச கடவாய். அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கழற்றப்படாமல் அதன் வளையங்களிலே இருக்க வேண்டும். நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. பார்த்தீங்களா? ஸோ இப்படி உடன்படிக்கை பெட்டி குறித்து நமக்கு சொல்லி காமிச்சிருக்காரு. இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிருபாசனத்தை வைக்கணுன்றதை சொல்லி காமிக்கிறார். சரிங்களா? படிங்க அடுத்த வசனம். யாத்திராகமும் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பசும்பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. பார்த்தீங்களா? பசும்பொன்னினாலே கிருபாசனத்தை உண்டு பண்ணுவாயாகன்றது சொல்லி காமிச்சார். இது பார்த்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே படக்கூடிய லிட்னு சொல்லுவாங்க. அதான் கிருபாசனன்றதை இங்கே சொல்லி காமிக்கிறாங்க. அப்புறம் படிங்க.
அது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாய் இருக்க கடவது. பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. பாத்தீங்களா, இந்த கிருபாசனத்துக்கு மேல பாத்தீங்கன்னா பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாகன்றதை அங்க சொல்லி காமிக்கிறார். சரிங்களா, படிங்க. பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. பாத்தீங்களா, அந்த 2 கேருபீன்களை அந்த கிருபாசனத்தினுடைய ஓரத்தில் வைக்கணுன்றதை இங்க சொல்லி காமிச்சார். இப்படி செய்து முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக என்னென்ன பொருள் இருக்குன்றதையும் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி காமிச்சிருக்காரு. நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இதுக்குள்ள இருக்க வேண்டிய பொருட்கள் பாத்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான பொருள் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். சரிங்களா, அதுக்கான வசனம் படிக்கலாமா? பாருங்க, என்னாகமத்துல 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பை ஒழிய பண்ணுவாய். பாத்தீங்களா, அப்போ ஆரோனுடைய அந்த தளித்த கோலை பாத்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக வைக்க சொன்னாரு. நம்பர் 1 பார்க்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா மன்னாவை குறித்து படிக்கலாம். பாருங்க, யாத்திராகமத்துல 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் படிங்க. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்கு காப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியிலே வை என்றான். பாத்தீங்களா, இப்போ 3வது முக்கியமான பொருள் என்ன சொல்லி கவனிக்கும் பார்த்தீங்கன்னா 2 கற்பலைகளை அதுக்குள்ளே வைக்கணுன்றதையும் பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு சொல்லியிருந்தான் சொல்லி படிக்கிறோம். படிக்கலாம் பாருங்க, உபாகமத்தில் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை நான் அந்த பலகைகளில் எழுதுவேன், நீ அவைகளை பெட்டியிலே வைப்பாயாக என்றார். பார்த்தீங்களா, அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக 3 முக்கியமான பொருட்கள் இருக்கின்ற உண்மையை கூட நம்ம பார்த்துருந்தோம். அது என்னன்னு சொல்லி கவனிக்கும் பார்த்தீங்கன்னா ஆரோனுடைய தளித்த கோல் சரி பார்க்குறோம், மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் சரி பார்க்குறோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கற்பலைகளை உள்ள வைக்கணுன்றதை இங்கே சொல்லி காமிச்சிருக்காரு. சரிங்களா, இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய 2 முக்கியமான அறைகளில் இந்த பொருள்களாக இருக்கின்ற ஒரு காரியத்தை குறித்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். சரிங்களா, இதோடைய பொருள் கவனிக்கும் போது தான் தேவனுடைய மகத்துவமான ஆச்சரியங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா, அதனால நம்ம பொருளை ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கணும்னா நிரலாக சொல்லப்பட்ட காரியங்களை கவனிக்க வேண்டியது நம்முடைய கடமைகள். சரிங்களா, இந்த பிபிடிலாம் நீங்கள் கவனிக்கும் பொழுது இன்னும் அதிகமாக ஆழமாக புரிந்து கொள்வதற்கு இதெல்லாம் உதவி செய்யறதை நீங்கள் மறந்துடக்கூடாது. சரிங்களா, அடுத்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிரிப்பு கூடாரத்தை குறித்து அதோடைய கட்டுமான வேலைகள் பணிகள் உள்ள என்ன பொருட்கள் இருக்கிறத நம்ம டீட்டெயிலாக படிச்சிட்டோம். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஆசிரிப்பு கூடாரத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்கின்ற ஒரு காரியங்களை குறித்து பார்த்துருந்தோம். அதுக்கான ஒரு சின்ன வீடியோ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம கவனிக்க போகிறோம். சரிங்களா, இதை பார்க்கலாமா? பாருங்க, முதல்ல உள்ள வந்த உடனே பரிசுத்த ஸ்தலம் சொல்லக்கூடிய ஒரு அறை இருக்கும். ஸோ அதில் 3 முக்கியமான பொருட்களை குறித்து நம்ம கவனிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ பாருங்கள், முதல்ல குத்து விளக்குன்ற ஒரு காரியம் இங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதோடைய அளவுகள் எப்படி செய்யணுன்ற காரியங்கள்லாம் வசனத்தை நம்ம டீட்டெயிலாக படிச்சிருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா சமூக தப்ப மேஜை குறித்து நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு படம் தான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி செய்யணுன்ற காரியங்கள்லாம் வசனத்தை போட்டிருக்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பரிசுத்தலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான 3வது பொருள் பார்த்திங்கன்னா தூப வீடுன்ற ஒரு காரியங்களை குறித்து இங்கே பார்க்குறோம். ஸோ இதை தாண்டி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4 பில்லர் இங்கே இருக்குது. இதை தாண்டி உள்ளே போகும்போது அது மகா பரிசுத்தலம் சொல்லக்கூடிய இடத்தை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி கவனிக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக கற்பலைகள், மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளித்த கோல், இந்த 3 முக்கியமான பொருட்கள் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிருபாசனம் இருக்குது. கிருபாசனத்துடைய ஓரத்தில் பார்த்தீங்கன்னா 2 கேருபீன்கள் இருக்கின்ற ஒரு காரியங்களை குறித்து நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா, அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா பிரகாரத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். பிரகாரம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த படம் பாருங்கள், உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பாருங்கள், இதுதான் ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய பிரகாரம். இது ஃபுல்லாக இது ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய பிரகாரம் சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா, ஸோ இந்த பிரகாரத்தை குறித்து தான் இப்போ நம்ம கவனிக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் நம்ம நிதானமாக டீட்டெயிலாக படிக்கும் பொழுது இதில் உண்மைகளை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுன்ற நம்பிக்கையை நம்ம கொடுப்பாருன்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா, ஓகே. இப்போ இதுக்கான வசனம் படிக்கலாமா? பாருங்கள், யாத்திராகமத்தில் 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். வாசஸ்தலத்துக்கு பிரகாரத்தையும் உண்டு பண்ணுவாயாக. தெற்கே தென் திசைக்கு எதிரான பிரகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட 100 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு வெண்கலத்திலே 20 தூண்களும் 20 பாதங்களும் இருக்க வேண்டும். தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும்.
அப்படியே வடப்பக்கத்தின் நீளத்திற்கு 100 முழ நீளமுமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு 20 தூண்களும் அவைகளுக்கு 20 பாதங்களும் வெண்கலமாய் இருக்க வேண்டும். தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும். பிரகாரத்தின் மேற்பக்கமான அகலத்திற்கு 50 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு 10 தூண்களும் அவைகளுக்கு 10 பாதங்களும் இருக்க வேண்டும். சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்ப்பக்கத்தின் பிரகாரம் 50 முழ அகலமுமாய் இருக்க வேண்டும். அங்கே ஒரு புறத்திற்கு 15 முழ நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும். மறுபுறத்துக்கு 15 முழ நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும். பிரகாரத்தின் வாசலுக்கு இளநீல நூலாலும் இரத்தம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலையாய் செய்யப்பட்ட 20 முழ நீளமான ஒரு தொங்கு திரையும் அதற்கு 4 தூண்களும் அவைகளுக்கு 4 பாதங்களும் இருக்க வேண்டும். பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம ஏன் வசனத்தை டீட்டெயிலாக படித்தோம்னா இங்கே சொல்லப்பட்ட அமைப்புகள் நமக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரியணும், அதனால தான் படித்தோம். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? நல்லா கவனிங்க. இப்போது இதில் மொத்தம் இந்த நார்த் சைடில் வடக்கு சைடில் 100 முழம் நீளம் இருக்கணும்னு தான் சொல்லி காமிச்சார். வசனம் படித்தோம். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா 20 தூண்களை நீங்கள் வைங்கன்றது சொல்லி காமிச்சார். அந்த தூண்களை பார்த்தீங்கன்னா இந்த சீத்தி மரத்தால் நீங்கள் செய்யணுன்றதையும் சொல்லி காமிச்சார்னு சொல்லி பார்க்குறோம். அந்த தூண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூண்களுக்கும் வெண்கலமான ஒரு பாதங்கள் இருக்குன்றதையும் பார்த்தீங்கன்னா சொல்லி காமிச்சார். அதை பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தை படித்து பார்க்கும்போது காப்பர்ன்றது சொல்லியிருப்பாங்க, அதுதான் கரெக்ட் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காப்பரில் 20 பாதங்களை நீங்கள் வைங்கன்றதையும் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லி காமிச்சிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பார்க்குறோம். இப்போது இந்த ஒவ்வொரு தூணும் பார்த்தீங்கன்னா 5 முழம் உயரமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வசனத்தில் சொல்லி காமிச்சிருக்காங்கிறத நம்ம படிக்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வடக்கு சைடு. இது அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய தெற்கு சைடில் வரும் பொழுதும் இங்கும் அதே 100 முழம் இருக்கணும். 20 பார்த்தீங்கன்னா தூண்கள் இருக்கணும். ஒவ்வொரு தூண்களுக்கும் பார்த்தீங்கன்னா வெண்கலமான பாதங்கள் இருக்கணுன்றதையும் சொல்லி காமிச்சார். அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் தொங்கு திரை இருக்கணுன்றதையும் சொல்லி காமிச்சிருக்காரு. சரிங்களா? இந்த சைடில் வடக்கு சைட்லையும் சரி இந்த தெற்கு சைட்லையும் சரி திருத்த மெல்லிய பஞ்சு நூலால் ஒரு தொங்குதிரை இருக்கணுன்றதையும் பார்த்தீங்கன்னா சொல்லி காமிச்சிருக்காரு. சரிங்களா? இதை தாண்டி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய மேற்கு சைடுக்கு வரும். இதோடைய நீளம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50 முழம் நீளம் இருக்கணும்னு சொல்லி காமிச்சிருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 தூண்கள் இருக்கணும்னு சொல்லி காமிச்சிருக்காரு. ஒவ்வொரு தூணும் பார்த்தீங்கன்னா அந்த சீத்திய மரத்தால் செய்யப்பட வேண்டும். அதோடைய பாதங்கள் பார்த்தீங்கன்னா வெண்கலமான பாதம் இருக்கணும்னு சொல்லி காமிச்சிருக்காரு. இங்கேயும் அதே மாதிரி அந்த திருத்த மெல்லிய பஞ்சு நூலால் தொங்குதிரையை பண்ண வேண்டும்ன்றதையும் சொல்லி காமிச்சிருக்காரு. சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதோட என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிரகாரம் அதாவது கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய என்ட்ரன்ஸ்க்கு வரும்போது இதுதான் அதோட என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அளவுகள் தான் 50 முழம் பார்த்தீங்கன்னா அங்கே நீளம் இருக்குன்றதையும் பார்த்தீங்கன்னா சொல்லி காமிச்சிருக்காரு. அந்த 50 முழம் சொல்லும்போது இங்கேருந்து இங்கேருந்து இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 முழம்ன்றது சொல்லி காமிச்சிருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 50 முழம் இருக்கு இல்லையா, இதை 3 முக்கியமான பிரிவுகளாக பார்த்தீங்கன்னா பிரித்து காமிச்சிருப்பாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா 15 முழம் சொல்லி பிரிச்சிருக்காங்க. அங்கே 3 தூண்கள் இருக்குன்றதை நாம் பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து வரும்போது 20 முழமாக பிரிச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 முக்கியமான தூண்கள் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த தூண்கள் ஏன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதனால நம்ம நிதானமாக கவனிக்க வேண்டியது கடமைகள். சரிங்களா? அப்போ 2வது பாகத்துக்குள்ளாக 20 முழம் இருக்கணும், 4 தூண்கள் இருக்கணுன்றது சொல்லி காமிச்சிருக்காரு. அடுத்து வந்தீங்கன்னா 3வது பாகத்தை பார்த்தீங்கன்னா 15 முழம் இருக்குது. அங்கே 3 முக்கியமான தூண்கள் இருக்குன்றதையும் பார்த்தீங்கன்னா சொல்லி காமிச்சிருக்காரு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த வெளி பிரகாரத்தினுடைய அமைப்புகள்ன்றதை பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லி காமிச்சிட்டாரு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிரகாரத்தினுடைய ஒரு தூண் எப்படி இருக்கு போன்றதை என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம கவனிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் பாருங்கள். ஸோ ஒரு தூண் இருக்குது. அந்த ஒரு தூணுடைய இங்கே பாதம் பார்த்தீங்கன்னா வெண்கல பாதம்னு சொல்லி தமிழில் போட்டிருப்பாங்க. ஆங்கிலத்தை படிச்சிங்கன்னா காப்பர் அதாவது தாமிரம் சொல்லி அங்கே போட்டிருப்பாங்கன்றது தான் கரெக்டு. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் பாட்டம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த பில்லருடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 5 முழம் ஹைட்ன்றது சொல்லி காமிச்சிருக்காரு. படிக்கலாமா? பாருங்கள், யாத்திராகமத்தில் 27ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் படிங்க. யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், பிரகாரத்தின் நீளம் 100 முழமும் இருபுறத்து அகலம் 50 முழமும் உயரம் 5 முழமாய் இருப்பதாக. பார்த்தீங்களா? ஸோ இந்த ஒரு தூணை எதில் செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீத்தி மரத்தால் செய்யணுன்றது தான் நமக்கு தேவன் கொடுத்த கட்டளை. படிக்கலாமா? பாருங்கள், யாத்திராகமத்தில் 26ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம்,
அந்த தொங்கு திரைக்கு சீத்தி மரத்தால் 5 தூண்களை செய்து. பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல படிக்கும்போது இந்த வசனம் வந்து தூண்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு வசனம். அப்போது நம்ம தூண்கள் நம்ம எங்கே எடுத்தாலுமே அது சீத்தி மரத்தால் தான் செய்யப்பட்டுக்கின்ற ஒரு நம்பிக்கை பார்த்தீங்கன்னா இந்த வசனம் நம்ம கொடுக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யாத்திராமத்தில் 27ஆம் அதிகாரத்தில் நம்ம 9லேருந்து சில வசனங்களை படிச்சிருந்தோம். அந்த வசனங்களை நீங்கள் மறுபடியும் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது இதோடைய அமைப்புகளை குறித்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லி காமிப்பார். என்ன சொல்லி காமிப்பார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த இடம் பாருங்கள். ஸோ இங்கே இருக்கிறதா பார்த்தீங்கன்னா வெள்ளி கொக்கிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? வெள்ளி கொக்கிகள் பார்த்தீங்கன்னா 2 சைட்லையும் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ராட் மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் கனெக்டிங் ராட், அதாவது பூண்கள் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. ஸோ ஒரு பில்லரையும் இங்கே ஒரு பில்லருக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு பில்லரையும் இன்னொரு பில்லரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ராடு தான் கனெக்டிங் ராடு. இதுக்கு பேர் தான் பூண்கள் சொல்லி தமிழில் சொல்லுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது இங்கே வந்து ஒரு கயிறு போட்டு அது வந்து பூமியில் ஆணி அடித்து அதை நிலைநிறுத்திருப்பாங்க. 2 சைட்லையுமே இதே மாதிரி செய்திருப்பாங்க. இப்படி தான் ஒரு பில்லருடைய தூணுடைய அமைப்பு இருக்குன்றதை நமக்கு டீட்டெயிலாக இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லி காமிச்சிருக்காங்கன்றதை நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ பிரகாரத்துடைய என்ட்ரன்ஸ் குறித்து என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸோ பிரகாரத்துடைய என்ட்ரன்ஸ் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த என்ட்ரன்ஸில் வந்து மொத்தம் வந்து 50 முழம்ன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 10 தூண்களை வந்து வச்சுருக்காங்கன்றதை நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? 3 பாகமாக பிரிச்சுருக்காங்கன்றதையும் நம்ம பார்த்துருந்தோம். எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15 முழம், 20 முழம், 15 முழமாக சொல்லி இந்த 50 3 பாகமாக பிரிச்சுருக்காங்கன்றதையும் பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா முதல் பாகத்துக்குள்ளாக 3 தூண்கள் வரணும், 2ஆம் பாகத்துக்குள்ளாக பார்த்தீங்கன்னா 4 தூண்கள் வரணும், 3ஆம் பாகத்துக்குள்ளாக பார்த்தீங்கன்னா 3 தூண்கள் வரணுன்றதையும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருந்தோம் வசனத்தில். சரிங்களா? ஸோ அப்போது இந்த என்ட்ரன்ஸில் வரக்கூடிய இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடிய இந்த தொங்குதரையை பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு கலரில் வந்து செய்யணுன்றதை பார்த்தீங்கன்னா படிக்கலாம் பாருங்கள். யாத்திராகமத்தில் 27ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பிரகாரத்தின் வாசலுக்கு இளநீல நூலாலும், பார்த்தீங்களா, இளநீல நூலாலும், ரத்தாம்பர நூலாலும், சிவப்பு நூலாலும், திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும், சித்திர தையல் வேலையாக செய்யப்பட்ட 20 முழ நீளமான ஒரு தொங்கு திரையும். பார்த்தீங்களா, இதான் அந்த இடம். 20 முழ நீளமான ஒரு தொங்கு திரையும் அங்கே இருக்கணுன்றதை பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லி காமிச்சிக்கான்றதை நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய அந்த பிரகாரத்தை குறித்து என்ன பண்ணியிருந்தோம் இப்போ நம்ம பார்த்துருந்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இந்த 3 என்ட்ரன்ஸ் வந்து எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா முதல்ல பிரகாரத்துக்கு உள்ளே வரக்கூடிய இடத்த பார்த்தீங்கன்னா கேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, தொங்கு திரை அப்படின்னு சொல்லி தமிழில் போட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரகாரத்துக்கு உள்ளே வந்ததுக்கு அப்புறமா ஆசிரிப்பு கூடாரத்துக்குள்ளே என்ட்ரு ஆகணும் இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டோர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் தமிழில் பார்த்தீங்கன்னா தொங்கு திரை தான் போட்டிருப்பாங்க. இப்போ ஆசிரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய முதல் அறைக்குள்ளே உள்ளே போயிட்டான்னா 2வது அறை தான் பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்தலம். ஸோ அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு திரைச்சேலை போட்டிருப்பாங்க, அதான் வெயில் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தை சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதை தான் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நல்லா கவனிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பிரகாரத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்காக மொத்தம் 4 தூண்கள். அந்த 4 தூண்கள் பார்த்தீங்கன்னா வெண்கல பாதம் அது கீழே இருக்குன்றத சொல்லி காமிச்சிருக்காரு. அதை தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம், இந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய என்ட்ரன்ஸு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 தூண்கள் இருக்கும், அதுக்கும் பார்த்தீங்கன்னா வெண்கல பாதம்ன்ற சொல்லி காமிச்சார். இதை தாண்டி உள்ளே வந்துட்டோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலம் சொல்லுவாங்க. இதை தாண்டி உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்தலத்துக்குள்ளே போகிறதுக்கூடிய என்ட்ரன்ஸ் இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா 4 முக்கியமான தூண்கள் இருக்கும். அந்த 4 முக்கியமான தூண்களுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளி பாதம் இருக்குன்றது பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லி காமிச்சிருக்காரு. சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பிரகாரத்துக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்குன்றதை என்ன பண்ண போகிறோம்னா கவனிக்க போகிறோம். சரிங்களா? நல்லா கவனிங்க. ஆசிரிப்பு கூடாரத்துக்குள்ளாக என்னென்ன பொருள் இருந்துன்றதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பிரகாரத்துக்குள்ளாக என்னென்ன பொருள் இருக்குன்றதை இப்போ நம்ம கவனிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த பிக்சர் பாருங்கள் கொஞ்சம். ஸோ இது வந்து ஆசிரிப்பு கூடாரன்றது நமக்கு நல்லா தெரியும். இதை சுற்றி இருக்கக்கூடிய இடம் தான் பார்த்தீங்கன்னா பிரகாரன்றதை நமக்கு சொல்லி காமிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போது இந்த பிரகாரத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்னு சொல்லி கவனிக்கும் பொழுது முதல்ல இந்த ஈஸ்ட் சைடில் இந்த 4 பில்லரை தாண்டி முதல்ல உள்ளே வரும் பொழுது கண்ணில் முதல்ல எதை படுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பலிபீடம் தான் முதல்ல நமக்கு தெரியும் சொல்லி பார்க்குறோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தண்ணீர் தொட்டி இருக்குன்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போ இதுக்கான வசனங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம படிக்க போகிறோம். படிக்கலாமா? பாருங்கள், ஒவ்வொரு படமாக இப்போ நம்ம பார்க்கலாம். அதில்
யாத்திராகமத்தில் பாருங்கள், யாத்திராகமத்தில் 27ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் படிங்க. யாத்திராகமும் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5 முழ நீளமும் 5 முழ அகலமுமான சீத்தி மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. அது சதுரமும் 3 முழ உயரமுமாய் இருப்பதாக. அதன் 4 மூலைகளிலும் 4 கொம்புகளை உண்டாக்குவாயாக. அதன் கொம்புகள் அதனோடு ஏகமாய் இருக்க வேண்டும். அதை வெண்கல தகட்டால் மூட வேண்டும். அதன் சாம்பலை எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முள் துறடுகளையும் நெருப்பு சட்டிகளையும் உண்டாக்குவாயாக. அதன் படிமூட்டுகளை எல்லாம் வெண்கலத்தால் பண்ணுவாயாக. வலைப்பின்னல் போன்ற ஒரு வெண்கல சல்லடையை பண்ணி அந்த சல்லடையின் 4 மூலைகளிலும் 4 வெண்கல வளையங்களை உண்டாக்கி அந்த சல்லடை பலிபீடத்தின் பாதி உயரத்தில் இருக்கும்படி அதை தாழ பலிபீடத்தின் சுற்றடைப்புக்கு கீழாக வைப்பாயாக. பலிபீடத்துக்கு சீத்தி மரத்தால் தண்டுகளையும் பண்ணி அவைகளை வெண்கல தகட்டால் மூடுவாயாக. பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த பிரகாரத்துக்குள்ள முதல்ல உள்ள வந்துட்டோம் அப்படின்னா அங்கே நம்ம பார்க்கறது என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே ஒரு பலிபீடம் இருக்கின்றதை பார்த்தோம். அதற்கான அளவுகள் எப்படி இருக்குது, என்ன பொருட்கள் இருக்கின்றதை பார்த்தீங்கன்னா இப்போ டீட்டெயிலாக படிச்சிட்டோம். சரிங்களா? ஏன்னா இது பொருளில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆழமான உண்மை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது தான் அதில் ஆச்சரியமான விஷயங்கள். சரிங்களா? இப்போ இந்த பலிபீடத்தை தாண்டி அடுத்து நம்ம போகும்போது கடந்து போகும்போது எதை பார்க்குறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தண்ணீர் தொட்டி இருக்கின்றதை பார்க்குறோம். சரிங்களா? இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஸோ இதுக்கான வசனம் படிக்கலாம் பாருங்க. யாத்திராகமத்தில் 30ஆம் அதிகாரத்தில் 17 படிங்க. யாத்திராகமும் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் அதன் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வாய்ப்பாயாக. அதனிடத்தில் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போதும் கர்த்தருக்கு தகனத்தை கொளுத்தவும் பலிபீடத்தினிடத்தில் ஆராதனை செய்யவும் சேரும்போது அவர்கள் சாகாதபடிக்கு தண்ணீரினால் தங்களை கழுவ கடவர்கள். அவர்கள் சாகாதபடிக்கு தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள். இது தலைமுறை தோறும் அவனவனுக்கும் அவன் சந்ததியாருக்கும் நித்திய கட்டளையாக இருக்கும் என்றார். பார்த்தீங்களா? ஸோ இந்த ஒரு தண்ணீர் தட்டியை குறித்து டீட்டெயிலாக நமக்கு என்ன சட்டன்றதை நம்முடைய தேவனுக்கு சொல்லி காமிச்சார். அப்போது இது ஒவ்வொரு காரியத்துக்குள்ளும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான மகத்துவமான உண்மைகள் மறைஞ்சிருக்குது. அதனால் இது எல்லா கிறிஸ்தவர்களும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மையான ஒரு காரியன்றதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரகாரத்தை சுற்றி யார் யார் எந்தெந்த இடத்துல பாளையம் இறங்கணும் அப்படின்ற ஒரு காரியங்களை குறித்து என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு காரியத்தை குறித்து என்னாமத்தில் 2ஆம் அதிகாரத்தில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் ஒவ்வொருத்தருமே அந்த வசனங்களை படித்து பாருங்கள். இப்போ இந்த பிக்சர் பாருங்கள். இங்கே பார்க்கும் பொழுது இது பார்த்தீங்கன்னா நார்த் சைடு, வடக்கு சைடு. இந்த வடக்கு சைடில் பார்த்தீங்கன்னா தான் கோத்திரம், ஆசேர் கோத்திரம், நப்தலி கோத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த வடக்கு சைடில் பாளையம் இறங்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கிழக்கு சைடு, ஈஸ்ட் சைடு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா யூதா கோத்திரம், இசக்கார் கோத்திரம், செப்ரோன் கோத்திரம் பார்த்தீங்கன்னா இங்கே பாளையம் இறங்கணுன்ற ஒரு காரியங்களை குறித்து சொல்லி காமிச்சிருக்கார். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா சவுத் சைடு. ஸோ இங்கே யார் பாளையம் இறங்கணும் சொல்லி பார்த்தீங்கன்னா காத் கோத்திரம், சிமியோன் கோத்திரம், ரூபன் கோத்திரம் பார்த்தீங்கன்னா இங்கே பாளையம் இறங்கணும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பென்னேமன் கோத்திரம், மனாசை கோத்திரம், எப்ராஹிம் கோத்திரம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பாளையம் இறங்கணும் ஒரு காரியங்களை குறித்து சொல்லி காமிச்சிருக்காங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வெளி பிரகாரத்தை சுற்றி ரொம்ப க்ளோஸாக அதுக்கு அருகாமையில் யார் பாளையம் இறங்கிருக்கணும் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது லேவின் புத்திரர்கள் பார்த்தீங்கன்னா பாளையம் இறங்கணுன்ற ஒரு காரியங்களை குறித்து தேவன் சொல்லி காமிச்சிருக்காரு. ஸோ அதற்கான வசனங்கள் பார்த்தீங்கன்னா என்னாமத்தில் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ லேவின் புத்திரர்கள் யாருன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பாருங்கள், என்னாகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் படிங்க. என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். லேவியின் குமாரர் தங்கள் நாமங்களின்படியே கெர்சோன், பாருங்க கெர்சோன் இந்த மேற்கு புறத்தில் பாளையம் இறங்க இருக்கணும். கோகாத் பார்த்தீங்கன்னா இந்த சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா பாளையம் இறங்க இருக்கணும். மெராரி என்பவர்கள், மெராரி பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பாளையம் இறங்க இருக்கணும். அப்போது இந்த ஈஸ்ட் சைடில் கிழக்கு சைடில் யார் இருக்குன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்க அதுலேயே 38ஆம் வசனம் படிங்க. என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்துக்கு முன்பாக சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே மோசேயும் ஆரோனும் அவன் குமாரரும் கூடாரங்களை போட்டு இறங்கி இஸ்ரவேல் புத்திரரின் காவலுக்கு பதிலாக பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்க வேண்டும். பார்த்தீங்களா?
இப்படி வந்து மோசேயும் ஆசாரிகளும் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைடில் பாளையம் இறங்கணுன்ற ஒரு காரியத்தை குறித்து கூட பார்த்தீங்கன்னா சொல்லி காமிச்சாங்க. சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்தந்த இடத்துல பாளையம் இறங்கிருக்கின்ற ஒரு காரியங்களை குறித்து டீட்டெயிலாக நமக்கு சொல்லி காமிச்சாங்கிறத பார்த்துட்டோம். சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இந்த காரியங்களை நீங்கள் தொடர்ந்து நல்லா நிதானமாக கவனிங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிரகாரத்தில் இருக்கக்கூடிய தூண்களை வந்து எப்படி அமைச்சிருக்காங்கன்ற ஒரு சின்ன வீடியோ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பார்க்க போகிறோம். அதை கவனிக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே பார்த்த காரியங்கள் இன்னும் அதிகமாக தெளிவாக புரிகின்ற ஒரு நம்பிக்கையை உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படுத்துன்றதை நம்ம கவனிக்க போகிறோம். சரிங்களா? நல்லா இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். பாருங்கள், ஒரு சைடில் 20 தூண்கள் இருக்கின்றதை நாம் பார்க்குறோம். அது மாதிரி திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் இந்த இடத்துல தொங்குதறியை செய்திருக்கிறாங்க. இது வந்து தெற்கு சைடுன்றதை கவனிக்கிறோம். இப்போது ஒரு தூணுடைய உயரம் பார்த்திங்கன்னா 5 முழன்றதை சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. கீழே பார்த்திங்கன்னா வெண்கல பாதம் இருக்குன்றதை கவனிச்சிருக்கிறோம். பாருங்கள், இதுதான் வந்து வெள்ளி கொக்கின்றதை நம்ம பார்க்குறோம். கயிறுகளால் இந்த பூமியில் வந்து ஆணி அடித்து நிற்க வச்சுருப்பாங்கன்றதை கவனிக்கிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா கனெக்டிங் ராட், பூண்கள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த வடக்கு புறத்துலையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்கணும். நீளம் பார்த்திங்கன்னா 100 முழம் இருக்குது, 20 தூண்கள் இருக்குன்றதை கவனிச்சிருக்கிறோம். ஸோ 2 சைட்லையுமே இதே மாதிரி தான் இந்த தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு காரியங்களை குறித்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்ருக்குறோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதோடைய பேக் சைடில் மேற்கு சைடில் எப்படி செய்திருக்கான ஒரு காரியங்களை குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ 50 முழம் நீளன்றதை சொல்லி காமிச்சிருக்காங்க. 10 தூண்கள் இருக்கின்ற ஒரு காரியங்களை குறித்து பார்த்துருக்குறோம். ஸோ அதை எப்படி வந்து இந்த பூமியில் வந்து அதை நிற்க வச்சுருக்காங்கன்ற ஒரு காரியங்களை குறித்து தான் வீடியோவில் பார்த்துட்ருக்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிழக்கு சைடில் ஈஸ்ட் சைடில் அதே மாதிரி 50 முழம் நீளம் இருக்கணும். அதை 3 பாகமாக பிரிச்சுக்கான ஒரு காரியங்களை குறித்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ முதல்ல 15 முழம் 3 தூண்கள். ஸோ அதை தாண்டி அடுத்து வரும்போது பார்த்திங்கன்னா 20 முழம் 4 தூண்கள் அப்படின்ற ஒரு காரியங்களை குறித்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதை தாண்டி அடுத்து வரும்போது பார்த்திங்கன்னா அதே மாதிரி 15 முழம் 3 தூண்கள் அப்படின்ற ஒரு காரியங்களை குறித்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்படி பார்த்திங்கன்னா இந்த ஆசிரியப்பு கூடாரத்தினுடைய அமைப்புகளில் நமக்கு தேவன் பார்த்திங்கன்னா எளிமையாக புரிய வச்சுக்கான நம்பிக்கை கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம பார்த்த வீடியோவில் எப்படி இந்த தூண்கள் செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு காரியத்தை குறித்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இந்த நெல்லான காரியத்தில் பார்த்திங்கன்னா தேவன் அநேக உண்மைகள் நமக்கு வச்சுருக்காரு. தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த காரியங்களை நீங்கள் தியானிங்க. வரக்கூடிய அடுத்த ஒரு வீடியோவில் இதோடைய உண்மையான பொருள் என்னென்ற ஒரு காரியங்களை குறித்து இன்னும் அதிகமான ஒரு விளக்கத்தோடு கவனிக்கலாம். தேவன் தான் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.